ஹாய் வணக்கம். நம்ம ஐயனார் துணைய பத்தி தாங்க பார்க்க போறோம். அவங்க வானதி இவர்கிட்ட சொல்றாங்க, தனியா கூட்டு போயிட்டு. ஆமா, ஏன் நான் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் நீ ரொம்ப சோகமா இருக்கிற. உங்க வீட்ல பட்ட சந்தோஷத்த கூட நீ படவே இல்ல. ஏன் என்ன விஷயம்? அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அப்ப அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு. ஒண்ணும் இல்லாம ஏன் நான் இவ்ளோ நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். எங்க வீட்லருந்து உன்ன பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்கன்னு. அப்ப கூட நீ உன் முகத்துல சிரிப்பே இல்ல. நீ ஏன் அவ்ளோ அமைதியா இருக்க? அப்படின்ற மாரி கேட்கும்போது, அப்ப இவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு என்னன்னா எங்க அண்ணன் இருக்காரு. அதனால தான் நான் யோசிக்கிறேன். அண்ணனுக்கு முன்னாடி நாம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு கேட்குறாரு. ஆனா, அப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு மொழி தெரியணுமா. அவங்க சந்தா ஹிந்தி தானே. அதனால அவர் பொறுமையா ஹிந்தி கத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நம்மளுக்கு அவசரம். எங்க வீட்ல இதுக்கப்புறம் மனச மாத்திருவாங்க. அதனால நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாரி சொல்றாங்க. இவரு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. அப்படியும் சொல்றாரு, இல்லம்மா இந்த மாரி நாளைக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சு வந்துட்டா, இந்த வீட்ல தங்க கூட இடம் இல்ல. ஒரு ரூமு தான் நல்ல ரூமா இருக்கிறாமன்ற மாரிலாம் சொல்றாரு. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஒண்ணு நீங்க வ நிலாவ ஃபேக் மேரேஜ் தானே. ஹாஸ்டல்ல போய் தங்க சொல்லுங்க அப்படின்ற மாரி சொன்னோனே, இன்னும் அதிர்ச்சி ஆயிடுது. என்ன பேசுற? தெரிஞ்சு தான் பேசுறியா? அப்படின்ற மாரி பாண்டியன் அந்த இடத்துலயே கொஞ்சம் கோவமா தான் பேசுறாரு. ஆனா அப்ப கூட இவங்க எங்கன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. உடனே என்ன சொல்றாங்க, அவர் சொல்றாரு, "அப்படிலாம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, "அப்போ வா தனி குடித்தனம் போயிருவோம்" அப்படின்ற மாதிரி தனியா பிரிச்சு கூப்பிடுது. ஒண்ணு இப்படியா ஒண்ணு நீங்க நிலாவ ஹாஸ்டலுக்கு அனுப்பு. இல்லையா நம்ம 2 பேரும் தனி குடித்தனம் போலாம். அடுத்த தெருக்கே போயிடலாம். நான் என்ன உன்ன உங்க வீட்லருந்து பிரிச்சா கூட்டு போறேன்ற மாரி கன்னாபின்னான்னு பேசுது. பாவம் அவன் எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு அப்படியே ஒரு மாரி இதா போயிடுறான். அந்த பொண்ணும் பேசிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் வீட்ல எல்லாரும் பேசுறாங்க. பேசிட்டு இருக்கும்போது இவன் மட்டும் என்னமோ சோகமாவே இருக்கான். அவனால முடியவே இல்ல. இவ இந்த மாரி ஹாஸ்டலுக்கு அனுப்பணும்னு சொன்னதையே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கானா, அப்ப இவர் சொல்றாரு. ச சேரன் சொல்றாரு, "என்னடா இந்த மாரி மேரேஜுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம பொண்ணு பார்க்க போயிடலாம்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, நிஜமாவே பாண்டியன நான் பாராட்டுவேன். அந்த இடத்துல வேணாம் சொல்றான். ஏன்னா, இந்த ஹாஸ்டலுக்கு அனுப்பணும்னு சொல்றது அவன் மைண்ட்ல ஹிட் ஆயிருக்கு இல்லையா? வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பாவும் அதான் சொல்றாரு நடேசனும். வேணாம் இந்த அந்த பொண்ணு வந்தாலே இந்த வீட்ல நிம்மதி போயிடும். இப்பதான் நம்ம கொஞ்சம் சந்தோஷமா, ஹாப்பியா இருக்கிறோம். மகிழ்ச்சி இருக்கு இந்த வீட்ல. கொஞ்சம் நிம்மதி இருக்கு. இவ கத்தி கத்தி கத்தியே அந்த நிம்மதியெல்லாம் குலைச்சிருவா. அதனால வேணாம். அப்படின்ற மாரி சொல்வாரா, அப்ப அது சோழனும் ஆமா, ஆமா அவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாரி சோழனும் சொல்லுவாரு. அப்போ சேரன்லாம் திட்டுவாங்க, "அப்படிலாம் பேசாதடா" அப்படி இப்படின்ட்டு. ஆனா இவன் மட்டும் என்னமோ அமைதியா, "இப்போதைக்கு கல்யாணம் வேணாம், இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு" தான் சொல்றான். அப்படியே பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் ஆகுதா, இவன் போய் மெக்கானிக் ஷெட்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த வானதி வருது. இந்த மாரி, "என்ன பொண்ணு பார்க்க நீ சாயந்தரம் வரதானே, குடும்பத்தோட வந்துரு. அப்படி இப்படின்னு. இல்லன்னா நீ வராம போனீன்னா உன்ன கொன்றுவேன்." அப்படி இப்படின்னு மிரட்டுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த நிலாவுக்கு ராகவ் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பார் இல்லையா? அத என்ன பண்றாரு, இவன் டெலீட் பண்ணிடுவான் இல்லையா சோழன். இவங்க பார்க்க மாட்டாங்க. அதில இவன் பார்த்துட்டு ராகவ் கூப்ட்டு கன்னாபின்னான்னு திட்டுறான் நிலாவ. நிலாவுக்கு இந்த விஷயம் நடந்ததே தெரியாது. சோழனும் சொல்லியிருக்க மாட்டான். இத தெரிஞ்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான், கூப்ட்டு வச்சு கத்து கத்துன்னு கத்தி, "இவ்வளோ மேனர்ஸ் இல்லாம நடந்துக்கிறீங்க" அப்படி இப்படின்னு புடிச்சு கத்தி விட்டுர்றான். அவங்களும் சோகமா அழுதுகிட்டே உட்காந்துர்றாங்க. அதோட இந்த சீரியல் இப்போ முடியுது. நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ குடுக்குறேன். இந்த கல்யாணத்த பேச்சு எடுத்திருக்காங்க இல்லையா? இத பாண்டியன் போய் பொண்ணு பார்ப்பாரா? இல்ல அவங்க அண்ணனுங்களுக்காக, இல்ல நிலாக்காக பார்க்காம விட்டுருவாரா? என்னன்றத என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.